கொய்த வீயன உள்ளம் வாட எரிந்தன நுதி நச்சு அம்புண்டு இரும்புலை புண்போல் நோக. அதாவது அப்படியே எரிஞ்சு போச்சாம். என்னது? நுதி நச்சு அம்புண்டு. அதாவது நச்சு தடவப்பட்ட அம்பு இரும்புலை அப்படியே ஒரு புழைக்குள்ள புண் போல் நோக. ஒரு புண்ணு இருந்துச்சு, அந்த புண்ணுல ஒரு அம்ப கொண்டு அடிச்சா அப்படி இருக்கும். அது மாதிரி நோக பிரிந்தன புள்ளின் காணில். அதாவது காட்டில் இருந்து இத பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, காட்டுல இருந்து ஒரு பறவை வழி தவறி போச்சாம். புல் என்பது பறவை, கான் என்பது காடு. அதான் பிரிந்தன புல்லின் காணில் பெரிது அழுது பெரிதழுது இறங்கி தேம்ப. அப்படியே அழுது இறங்கி தேம்புறானு. இது தேம்பும் போது பாத்தீங்கன்னா, சரிந்தன அசும்பில் செல்லும் தடவிலா தனிந்தே நந்தோ. அதாவது அப்படியே சரிஞ்சு போச்சான் உடல் வந்து. அப்படியே நிலத்துல அவன் தான் அப்படி சரிஞ்சு போறான். சரிஞ்சு தடவிலா தனிந்தே நந்தோ. என்ன செய்யன்னு தெரியல. அப்படியே தனிஞ்சு பூமிக்கு மேல படுத்து கிடக்கான். இத்தகைய காட்சிகளை கண்டு ஒரு மலரை பறிச்சு அந்த மலர் எவ்வாறு வாடுமோ, ஒரு புண்பட்ட இடத்துல ஒரு விஷத்தாலான அம்ப வச்சு குத்தினா எவ்வாறு நடந்த ஒரு பறவை தன் காட்டை விட்டு பிரிந்து எவ்வாறு துயருள்ளதோ, இது போன்ற கடினங்களில் இருந்து மீள முடியாம நிலத்துல விழுந்து அப்படியே அழுதான். தன்னுடைய தாயை பிரிஞ்சுட்டு அழுறான். அடுத்து பாருங்க, உய்முறை அறியேன் ஓர்ந்த உணர்வின் ஒத்து உறுப்பும் இல்லா மெய்முறை அறியேன். உய்முறைனா எனக்கு எப்படி தப்பி வாழும் தெரியலங்க. அதாவது உய்முறை அறியேன் ஓர்ந்த, அதாவது தெளிந்த உணர்வின் ஒத்து உறுப்பும் இல்லா மெய் அறியேன். மெய்னா உடல், அதாவது என்னுடைய உடலோடு பொறிந்து இருக்கக்கூடிய உறுப்புகளை நான் அறியவில்லை. மெய்தான் விரும்பிய உணவு தேட செய்முறை அறியேன். இந்த உடம்பு தேடி செல்கின்ற உணவையும் நான் அறியவில்லை. காணில் செல்வழியேன். இந்த காட்டில் எங்க போனோம்னு எனக்கு தெரியல. தாய்தன் கைமுறை அறிந்தேன். தாயால் மட்டுமே நான் இத்தனை காலம் கைமுறை எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு நடைமுறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிந்தேன். தாயும் கடிந்தனை தனித்து போனாள். தாயும் என்னை விட்டுட்டு தனியா விட்டுட்டு போயிட்டாளே, கடிந்து விலக்கி விட்டுட்டு போயிட்டாளே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாரு. அடுத்து பாருங்க, அவருடைய அன்பை இப்ப காட்டணும். தாய் இல்ல, தாய் பிரிஞ்சு போயிட்டா, வேற வழி இல்ல, தாயை வந்து நல்ல அடக்கம் பண்ணிதான் ஆகணும். இப்ப தாய் இல்ல, அந்த பிரிவை நான் எவ்வாறு தாங்க முடியும்? தாய் இல்லன்னு இப்ப நேரம் அழுது தீத்தாச்சு இல்ல, இப்ப இதை எப்படி தாங்க முடியும்? பாருங்க, சொல்றாரு பாருங்க, நவமணி வடக்கையில் போல். அதாவது நவமணிகள் என்று சொல்லக்கூடிய நவமணிகள் பதித்த வடக்கையில் போல் நல்லற படலை ஊட்டும். படலை என்பது மாலை. நல்லற படலை ஊட்டும். அதாவது நவமணிகள் என்று சொல்லக்கூடிய 9 மணிகளால் ஆன வடக்கையில் போல். அதாவது வடக்கையில் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முத்துக்கள், நவமணி முத்துக்களால் செய்யப்பட்ட ஒரு மாலை. ஓகேவா? அப்போ நல்ல அறங்களால் செய்யப்பட்ட ஒரு மாலையை தவமணி மார்பன் சொன்ன தன்னிசை தன்னிசைக்கு இசைகள் பாட. அதாவது தவமணி மார்பன் தவம் கடந்து சொன்ன இந்த கருணையன் சொன்ன தன் இசைக்கு இசைகள் பாட, அவனுடைய இசைக்கு இசைகள் பாட துவமணி மரங்கள் தோறும். அதாவது மரங்கள் தோறும் துணர் அணி சுனைகள் தோறும். அதாவது மரங்கள் தோறும், துணர்னா அந்த வாசம் வீசக்கூடிய மலர்கள், துணர் அணி சுனைகள் தோறும். சுனைனா தண்ணி ஊரும்ல அந்த சுனை. ஓமணி காணம் கொள் என்று ஒழித்து அழுவ போன்றே. அப்படியே பாத்தீங்க அப்படின்னா, இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன். எப்படி? அதாவது நவமணியே பதிச்ச நல்ல மாலைகளை என் தாய்க்கு நான் போடணும். போடும்போது எப்படி அழுறான் அப்படின்னா, இத பார்த்துட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, இவனோட இசைக்கு காடே இசை பாடுறான். அதான் சொல்றான், தன் இசைக்கு இசைகள் பாட. அப்படின்னு சொல்றான் பாருங்க. புனர் அணி சுனைகள் தூரம். அந்த அணி சுனைகள் வந்து நீர்நிலைகள் இருக்கலாம், அதுவும் சத்தம் போடுதான். மலர்களோட சேர்ந்து அந்த சுனைகளும் சத்தம் போடுதான். ஊமணி காணம் கொள், அந்த காடும் சத்தம் போடுதான். ஒழித்து அழுவ போன்றே. இத்தகைய அனைத்து காட்சிகளும் அப்படியே கதறி கதறி அழுதாங்க இதை பார்த்து. சோ இவனோட சேர்ந்து நம்மளோட கருணையனோட சேர்ந்து காடும் சேர்ந்து அழக்கூடிய இந்த காட்சியை தான் நம்ம முன்னாடி அப்படியே கொண்டு காட்டுறான். இந்த பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல். ஒரு 4 பாடலாம் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் கொடுத்துருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த பாடலை பொறுத்தவரை கருணையன் தன் தாயை இழந்த துயரத்தை எப்படி சொல்லணும்னு தெரியல, சொல்ல முடியாம பரிதவிச்சு அழக்கூடிய ஒரு காட்சியை தான் நாம இங்க பாக்குறோம். சரியா? புரியுதா? ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரு 2 நிமிஷம் பேசுறீங்களா? 2 நிமிஷம் சார். ஒரு 2 நிமிஷம் ஜெனரலா பேசுறீங்களா? உடனே வரேன். சரி சார், அப்படியா? சரி, அப்போ 2 நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எனக்கு இடம் சரியில்லை. சரி சார், சரி சார், போயிட்டு வாங்க.
நமக்காக மகேஷ் சார் ரொம்ப சிரமப்படுறாரு. எங்க வெளியில போயிட்டு வந்தவர் பாவம் ஏதோ டிராபிக்ல மாட்டிட்டாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணா சார். ஓகே சார். ஐயா பால் பண்ணீங்க. ஐயா வணக்கங்கய்யா. நீங்க கூட ஒரு 2 நிமிஷம் நம்ம இந்த கிளாஸ் அரேஞ்ச் பண்றதுல சிரமங்கள் பத்தி கூட கொஞ்சம் பேசிட்டு இருந்தீங்கன்னா ஆமா 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 சரிங்க 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 சரி. வர வரைக்கும் ஓகே 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 ஓகே. மதிப்புக்குரிய பேராசிரியர் அனைவருக்கும் வணக்கம். கண்டிப்பா அதுல இணைந்திருக்கக்கூடிய அனைவரும் பேராசிரியர்களாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. பேராசிரியர்களே, இந்த வகுப்புகள் அப்படின்றது மிகுந்த சிரமத்துக்கு இடையில் தான் இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியல. பேராசிரியர் கிருஷ்ணகுமார் அவர்களுடைய நேரடியாக பேசக்கூடிய தொடர்பு இருக்கக்கூடிய ஒரே கல்லூரியில பயின்று கொண்டிருப்பதால் அவருடன் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய காரணத்தினாலும் அவர் ஒவ்வொரு சமயமும் இந்த வகுப்புகளை எடுப்பதற்கு எவ்வளவு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்றத நீங்க சொல்லி ஆகணும். காரணம், நேற்றைய வகுப்புலாம் பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியர்கள், ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு காரணம், அதை படார் என்று ஒரு நேரத்துல பட்டுன்னு சொல்லி முடிச்சிருந்தாங்கன்னா நமக்கு அது தெரிஞ்சிருக்காது. ஆனால் பேராசிரியர் நான் பேசுறது ஓகே ஓகே ஓகே. அப்ப அவரு படக்கூடிய சில அந்த பிரச்சனைகளை எல்லாம் நேரடியா பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்குது. அதனால அவர் அந்த விஷயத்த சொல்றான்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வகுப்புலையும் அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. ஒரு ஆசிரியர், ஒரு பேச்சாளரை கொண்டு வந்து அதுவும் விஷயம் தெரிஞ்சவங்களா இருக்கணும். அப்படிப்பட்ட நேரத்துலாம் பெரியசாமி ஐயா இல்லை அப்படின்னா நேற்றைய வகுப்பு ஒருவேளை இல்லாம போயிருந்துருக்கும். அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நல்ல விஷயத்த தொடங்கியிருக்கோம், அதுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்றது நமக்கே நல்லா தெரியும். அப்படி இருந்தும் கூட இந்த ஒரு நாள் வேண்டாம் அப்படின்னு நம்ம நிறுத்தணும் அப்படின்னா அது எல்லாருடைய மனசுலயும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையோ அல்லது வேறு சில காரணங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்றது தெரிஞ்ச விஷயம்தான். அதனால கடைசி வரை அவர் போராடி பெரியசாமி ஐயாட்ட பேசும்போது நான் பக்கத்துல தான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது அவருக்கும் கூட ஒரு கல்லூரியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய காரணத்தினால அவருக்கும் நிறைய வேலை பொழுவுகளுக்கு இடையில தான் இந்த விஷயத்தை செய்ய அவர் ஒப்புக்கொண்டார். இருந்தாலும் நேற்றைய வகுப்பு அப்படின்றது ரொம்ப சிறப்பாகவே போச்சு. ஆனாலும் நமக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம், இவ்வளவு தெரிந்த ஆசிரியர்களாக நாம் அப்படி இருந்தும் கூட நம்மளால இதை கொண்டுட்டு வந்து சேர்க்க முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது. எனக்கெல்லாம் உண்மையிலேயே அந்த வாய்ப்பு கிடைச்சும் கூட நான் தான் அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தேன் என்பதையும் தெரிந்து கொள்கிறேன். ஐயா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன், மகேஷ் சார். ஐயா வந்துட்டேன். சரிங்க சார். ஐயா, நாங்க தப்பா நினைக்கிறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்லை, நீங்க தான் எங்களுக்கு நன்றி. நன்றிங்க நன்றிங்க நன்றி, மிக்க நன்றி. சரிங்க, இலக்கணம் பார்த்துடலாம். சோ இலக்கணத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, காக்க வென்று அப்படி என்று சொல்லக்கூடியதை காக்கென்று கவிஞர் நயத்திற்காக விகாரத்தை பயன்படுத்தியுள்ளார். காக்க வென்று என்பது காக்கென்று என்று எழுதியுள்ளது. ஆனா இது எப்படி வந்திருக்கணும்? காக்க வென்று என்று வந்திருக்கணும். அப்போ இது ஒரு தொகுத்தல் விகாரம் சொல்றோம். தொகுத்து கூறக்கூடிய வார்த்தையை தொகுத்து கூறாம அப்படியே இனிமைக்காக இவ்வாறு பயன்படுத்த தொகுத்தல் விகாரம். இந்த அளவுக்கு போக வேண்டாம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. கண்ணீர் அப்படிங்கறதுங்க பாருங்க, கண்ணீர்னு பயன்படுத்திருக்கும். கண்ணீர்னா அழுத்தமா இருக்கும் இல்லையா? வாசிக்கும் பொழுது இனிமை வேணும் என்பதற்காக கண்ணீர் என பயன்படுத்தியுள்ளார். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா காய்மணி, உய்முறை, செய்முறை இதெல்லாம் வினை சொற்கள். வினை சொற்களும் பெயர் சொற்களும் இணைந்து காலத்தை காட்டாததை நம்ம என்ன சொல்றோம்னா வினை தொகைகள் என்று குறிப்பிடுகிறோம். அதே மாதிரி மெய்முறை அப்படின்னு பார்த்தோம். மெய்னா உடல், ஓகேவா? அப்போ மெய்யின் முறை, உடலின் முறைமை, உடலை முறைப்படி கட்டி அந்த படுக்கையில படுக்க வச்சாரு பார்த்தோம் இல்லையா? அப்போ மெய்யின் முறைமை, இன் என்ற வேற்றுமை உருவம் மறைந்து வந்ததுனால இத வேற்றுமை தொகை சொல்றோம். அப்ப இங்கேயும் நீங்க கேட்கலாம், அப்ப இதை சொல்லக்கூடாதுன்னு. இல்ல, இங்க வினைச்சொல் வந்திருக்கு. மெய் என்பது வினைச்சொல் கிடையாது. இந்த இடத்துல மெய் என்பது உடலை குறிக்கிறது. அதனால இங்க வேற்றுமை உருவு மறைந்து வந்திருப்பதால் இத வேற்றுமை தொகைன்னு சொல்றோம். சரியா? அதே மாதிரி கை முறைமை அப்படின்னா
கையால் ஆன முறைமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஐ ஆள்கு இன்னது கண் இருக்கு இல்லையா, கையாள் என்ற ஆள் என்ற கையால் ஆன முறைமை என்று குறிப்பிடக்கூடியது. மூன்றாம் வேற்றுமை உருவு மறைஞ்சு ஆன என்ற பண்புருவு வந்ததுனால